சீனாவில் பூட்டியிருந்த அறைக்குள்ளார சிக்கிய ஷோ என்ற பெண்ணை அவரிடமிருந்து கிடைத்த தலையணையை வைத்து காப்பாற்ற உதவி செய்த டெலிவரி ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. செல்போன், தண்ணீர், உணவு, பேனா இப்படி எல்லாமே இன்னொரு அறையில் இருக்க, இந்த அறை தெரியாம லாக்காக தன்னுடைய இரத்தத்தால தலையணையில உதவி என எழுதி வெளியே வீசியிருக்கிறார் ஷோ. தக்க நேரத்தில் அதை பார்த்து காப்பாற்றிய டெலிவரி ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. இந்த சம்பவம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி தென்மேற்கு சீனாவோட சிச்சுவான் மாகாணத்தின் லஷானில் நடந்ததா சொல்லப்படுது. ஜாங் என்ற டெலிவரி டிரைவர் ஒரு குடியிருப்பு வளாகத்துக்கு அருகில சாலையோரத்துல ஒரு வெள்ளை தலையணையை கவனித்தார். அதுல அடர் சிவப்பு திரவம் படிந்திருந்தது. மேலும் இதுல 110625 என்ற எண்கள் குறிக்கப்பட்டிருந்தது. இந்த காட்சியை கண்டு பதறிப்போன ஜாங் உடனடியா போலீசாருக்கு தொலைபேசியில தகவல் தெரிவித்தார். தலையணையுடைய வடிவமைப்பை பார்த்து அருகில் உள்ள ஹோட்டல் ஊழியருடைய உதவியோட அதிகாரிகள் அதை பில்டிங் 6ல உள்ள 25வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ஸ்டே என கண்டுபிடித்தாங்க. 625 என்ற எண் அந்த யூனிட்டோட தளம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு எண்ணோட ஒத்திருந்தது. ஆரம்பத்தில் வன்முறை குற்றமோ கடத்தலோ என சந்தேகித்த போலீஸ் அதிகாரிங்க அந்த இடத்திற்கு விரைந்து போனாங்க. அந்த வீட்டோட கதவை அதிக நேரம் தட்டி பார்த்திருக்காங்க. கடைசியில கதவை உடைச்சு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ஹோம் ஸ்டேயின் உரிமையாளர் சோஹு என்ற குடும்ப பெயர் கொண்ட அந்த பெண் 30 மணி நேரத்திற்கு மேலாக தன்னுடைய படுக்கை அறைக்குள்ளால மாட்டிக்கொண்டிருந்தார். சுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென வீசிய காற்று கதவை மூடியதால தாழ்பால் உடைந்து சிக்கி அவருடைய தொலைபேசியை கூட எடுக்க முடியாம மாட்டிக்கொண்டது தெரிய வந்திருக்கு. உதவிக்காக பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பலவிதமான சமிஞ்சைகளை எல்லாம் செய்து பார்த்திருக்காங்க. ஆனா அது எல்லாமே பலன் தரல. காலால கதவை எல்லாம் நல்லா தட்டி உதைத்து பார்த்திருக்காங்க. சத்தம் போட்டு குதித்து பார்த்திருக்காங்க. ஜன்னலுக்கு வெளியே ஒரு சிவப்பு நிற உடைய தொங்க விட்டு பார்த்திருக்காங்க. நேரம் செல்ல செல்ல உணவு, தண்ணீர், பாத்ரூம் எதுவும் இல்லாததால மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. விரக்தியின் இறுதியா தன்னுடைய விரலை கடித்து ரத்தத்தை பயன்படுத்தி ஒரு தலைநையில 110625 என எழுதியிருக்காங்க. இதை ஜன்னலுக்கு வெளியே எறிந்திருக்காங்க. காவல்துறையினர் கதவை உடைத்து அவரை பார்த்த பொழுது என்னுடைய குடும்பத்தை பார்ப்பது போல் உற்சாகமாக இருந்தேன் என சொல்லியிருக்காங்க. இதுக்கு நன்றி செலுத்தும் விதமா அந்த டெலிவரி ஊழியருக்கு 1000 யுவான் வழங்கியிருக்காங்க. ஆனா அவர் அதை வாங்க மறுத்திருக்கிறார். அவர் பணிபுரிந்து வந்த நிறுவனமான மெய்டுவான் அவருக்கு பயோனியர் ரைடர் என்ற பட்டத்தையும் கொடுத்து 2000 யுவான் பணத்தையும் கொடுத்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு உயிரையும் காப்பாற்றியிருக்கிறார்.